அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, போஷன் ட்ராக்கரில் நியூ வெர்ஷன் வந்திருக்கு. 21.7ங்கிற நியூ வெர்ஷன் வந்திருக்கு. இந்த நியூ வெர்ஷனில் நம்ம ஏஎன்சி பிஎன்சிக்கு ப்ளஸ் அதான 6 months to 2 years குழந்தைங்களுக்கு டிஹெச்ஆர் எப்படி என்ட்ரி போகிறதுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி இங்கே பாருங்கள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நமக்கு ப்ளே ஸ்டோர் இப்படி தான் இருக்கும். கீழே வந்து பாருங்கள் சர்ச் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சர்ச் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் மேலே வந்து சர்ச் அண்ட் கேம்ஸ்னு வரும். இந்த இடத்த கிளிக் பண்ணதுக்கப்புறம் நம்ம போஷான் ட்ராக்கருங்கிறத டைப் பண்ணணும். ஓகேங்களா, டைப் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் போஷான் ட்ராக்கருங்கிறது வந்துருச்சு. சைடில் பாருங்கள் ஓப்பனுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த ஓப்பனுங்கிற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து அப்டேட்டுன்னு கேட்கும். இந்த நியூ வெர்ஷன் அப்டேட் பண்ணாதவங்களுக்கு இந்த இடத்துல நியூ வெர்ஷன் அப்டேட்னு கேட்கும். இந்த இடத்துல அப்டேட்டை கொடுத்துருங்க. அப்டேட் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அப்டேட் ஆகி இன்ஸ்டால் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு இங்கே ஓப்பனுங்கிற வந்துடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த போஷான் ட்ராக்கரை இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இப்படி தான் இருக்கும். ஓப்பன் அன்இன்ஸ்டால்னு 2 இது இருக்கும். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து இந்த நியூ வெர்ஷன் 21.7ல் நியூ 3 விஷயங்கள் புதுசாக சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அது என்னென்னு பார்த்துடலாம். இப்போ பாருங்கள் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆப் இன்ஃபோவில் வெர்ஷன் வந்து 21.7 இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் ரிகார்டிங் அண்ட் இகேஒய்சி ஃப்ளோ ஹேஸ் பின் மெர்ஜ்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முன்ன வந்து பார்த்திங்கன்னா இகேஒய்சிங்கிறத தனியாக கொடுத்துருந்தாங்க. இப்போ ஃபேஸ் ரிகக்னிஷனும் இகேஒய்சியும் ஒன்றா பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெனிஃபிஷரி இன்டர்ஃபேஸ் ஹேஸ் பின் ரீஇன்ட்ரோடக்ஷன், அதாவது ஃபேஸ்லி அதாவது நம்ம ஃபெமிலியராக யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இகேஒய் லிங்க் ஃப்ரம் ஆக்ஷன் சென்டர் அண்டு செக்ஷன் இஸ் ரிமூவ்டு, அதாவது இகேஒய்சி வந்து நமக்கு தனியாக போட்டுட்டு இருந்ததை நமக்கு வந்து அதை ரிமூவ் பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற 3 விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இதில் வந்து நான் பேக் போய்க்கிறேன். இந்த இடத்துல ஓப்பனுங்கிறது காமிக்குது பார்த்தீங்களா, இந்த ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓப்பனுங்கிற ஆப்ஷனை இங்கே நம்ம கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வெர்ஷனில் வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே லாகின் பேஜ் டேரெக்டாக வந்து நம்ம மொபைல் நம்பரும் பாஸ்வேர்டும் போடுற மாதிரி வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து 2 கேட்டகரியாக பிரிச்சிட்டாங்க. ஒன்று பெனிஃபிஷரி லாகின் கொடுத்துருக்காங்க, இன்னொன்று அங்கன்வாடி ஒர்க்கரோட லாகின் கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே இருக்கிற அங்கன்வாடி ஒர்க்கரோட லாகினை நம்ம கிளிக் பண்ணிடலாம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நமக்கு இங்கே மொபைல் நம்பர் ஆஸ் யூஷுவல் நம்ம மொபைல் நம்பர் போகிறதுக்கு இங்கே வந்துடும். நம்ம மொபைல் நம்பரை நம்ம ஆஸ் யூஷுவல் டைப் பண்ணிடலாம். டைப் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் அடுத்தது நம்ம எம்பினையும் இங்கே கீழே டைப் பண்ணிடலாம். டைப் பண்ணிவிட்டு நம்ம லாகின் கொடுத்துடலாம். இந்த லாகின் கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு இந்த ஃப்ரண்ட் பேஜில் எந்த ஒரு சேஞ்சஸுமே அவங்க கொடுக்கல. எதில் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெய்லி ட்ராக்கிங்கில் மட்டும்தான் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த டெய்லி ட்ராக்கிங்கை இங்கே கிளிக் பண்ணிடலாம். இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நமக்கு இந்த பேஜில் நம்ம அட்டனன்ஸ் போகிறது, ஃபோட்டோ ஏடபிள்யூ சென்டர் ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறது எல்லாத்தையுமே லோடிங் ஆகி வரும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம THR/HCMங்கிறதுக்குள்ளே போயிடலாம். இங்கே பாருங்கள் உள்ளே போனதுக்கப்புறம் ப்ரெக்னென்ட் உமன் இருக்குது. இந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கு நம்ம இங்கே கிளிக் பண்ணலாம். இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம எத்தனை ப்ரெக்னென்ட் உமன் இங்கே பதிவு பண்ணியிருக்கோமோ அத்தனை ப்ரெக்னென்ட் உமனும் நமக்கு இங்கே காட்டும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஹசினா பானுன்னு இருக்குது. இந்த ஹசினா பானுக்கு நான் டிஹெச்ஆருங்க பாருங்கள், டிஹெச்ஆர் எப்படி பதிவு பண்ணுறது 25 நாளைக்குங்கிறத காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள் சைடில் ஹசினா பானுக்கும் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் டிஹெச்ஆர் போட்டு அம்புக்குறி போட்டிருக்கு. இந்த அம்புக்குறியை இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இவங்களுக்கு மொபைல் நம்பர் இஸ் நாட் வெரிஃபைடு, இவங்களுக்கு இன்னும் மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணலைங்கிறதும் வருது. இந்த இதை ஸ்கிப்பு கீழே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன கேட்குன்னா பெனிஃபிஷரி ஃபோட்டோ இஸ் நாட் கேப்சர் அண்ட் இகேஒய் இஸ் பெண்டிங்னு வருது. ஸோ இந்த ப்ராசஸ்க்குள்ளே போகாதீங்க. இங்கே ஸ்கிப்புன்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்கிப்புங்கிறத கொடுத்துருங்க. ஸ்கிப்புங்கிறத கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் 7 நாளைக்கு டிஹெச்ஆர் கொடுக்க போகிறீங்களா, 15 நாளைக்கு டிஹெச்ஆர் கொடுக்க போகிறீங்களா, 25 நாளைக்கு டிஹெச்ஆர் கொடுக்க போகிறீங்களா அப்படிங்கிறத காமிக்கும். இங்கே 25 நாளைக்குங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஓகேங்களா, இங்கே எத்தனை பாக்கெட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது 6 பாக்கெட் கொடுக்குறீங்கன்னா 6 பாக்கெட்டுங்கிறத செலெக்ஷன் பண்ணிவிட்டு நமக்கு இங்கே ப்ராசஸ்ங்கிறத இங்கே கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு லோடிங் ஆகுது பார்த்தீங்களா, லோடிங் ஆகிட்டு இவங்களுக்கு பாருங்கள் ஹசினா பானுக்கு எத்தனாம் தேதி 1/10/2024 நம்ம டிஹெச்ஆர் 25 நாளைக்கு கொடுத்துட்டோங்கிறது காமிக்கணும். இங்கே டிஹெச்ஆர் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் இங்கே டிஹெச்ஆருங்கிற ஆப்ஷன் ப்ளூ கலரில் இல்லாமல் ஹைட் ஆயிரும். அதே மாதிரி பாருங்கள் தாரணி ராஜவேலுன்னு இருக்குது. ஸோ இவங்களுக்கு எப்படி டிஹெச்ஆர் அப்டேட் பண்ணுறதுங்கிறத பாருங்கள். இங்கே பாருங்கள் சைடில் இருக்கிற டிஹெச்ஆர் ப்ளூ கலரில் இருக்க டிஹெச்ஆருங்கிறத நம்ம இங்கே கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் இவங்களுக்கும் மொபைல் நம்பர் வெரிஃபை பண்ணலை, மொபைல் நம்பர் இஸ் நாட் வெரிஃபை பண்ணலை. ஸோ இங்கே ஸ்கிப் ஆப்ஷனை கொடுத்துருங்க. இங்கே பெனிஃபிஷரி ஃபோட்டோ இஸ் நாட் கேப்சர் அண்ட் இகேஒய் இஸ் பெண்டிங்னு வருது. ஸோ இங்கேயும் ஸ்கிப்பு கொடுத்துட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 25 நாளைக்கு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் பேக்கேஜ் வந்து எவ்வளோ கொடுக்க போகிறீங்களோ அவ்வளோ எத்தனை பேக்கேஜ் 6 பேக்கேஜ் கொடுக்குறீங்களா இல்லை 7 பேக்கெட் கொடுக்குறீங்களா அப்படிங்கிறது கிளிக் பண்ணிவிட்டு இங்கே ப்ராசஸ் கொடுத்துருங்க. ப்ராசஸ் கொடுத்ததுக்கப்புறம் நமக்கு லோடிங் ஆகி இந்த தரணி ராஜவேலுக்கு 1/10/2024 25 நாள் டிஹெச்ஆர் கொடுத்துட்டோங்கிறத நம்ம காமிச்சிடும்.
அடுத்தது வந்து பாருங்கள் டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்னு வந்துடும். கீர்த்தனா ஹெச்ன்னு இருக்குது. இவங்களுக்கு எப்படி டிஹெச்ஆர் அப்டேட் பண்ணுறதுங்கிறது இங்கே பாருங்கள். இங்கே டிஹெச்ஆருங்கிறத கிளிக் பண்ணதுக்கப்புறம் இவங்களுக்கும் மொபைல் நம்பர் வெரிஃபை ஆகல, ஸ்கிப்பு கொடுத்துருங்க. இங்கே வந்து ஃபோட்டோ இஸ் நாட் கேப்சர்ட் அண்ட் ஈகோ இஸ் பெண்டிங் இருக்குது. இந்த இடத்துல ஸ்கிப்பு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக இங்கே வந்துடும். 25 நாளில் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே எத்தனை பாக்கெட் கொடுக்குறீங்களோ அத்தனை பாக்கெட் இங்கே போட்டுட்டு நம்ம ப்ராசஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இதாயிரும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நமக்கு கீர்த்தனாவுக்கு 25 நாள் கொடுத்துட்டோங்கிறது இங்கே வந்துடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா பாருங்கள், சாந்தினிக்கு வந்து பார்க்குறேன். சாந்தினிக்கு பாருங்கள், இவங்களுக்கு சாந்தினிக்கு வந்து பார்த்திங்கன்னா மொபைல் வெரிஃபிகேஷன் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணதுனால உங்களுக்கு டேரெக்டாக பெனிஃபிஷரி ஃபோட்டோ இஸ் நாட் கேப்சர் அண்ட் இகேஓ இஸ் பெண்டிங்னு மட்டும் வந்துருச்சு. இந்த இடத்துல ஸ்கிப்பு கொடுத்துருங்க. ஸ்கிப்பு கொடுத்துட்டு இங்கே பேஜுக்கு வந்துருங்க. 25 டேஸ் இங்கே வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு எத்தனை பாக்கெட் கொடுக்குறீங்களோ அத்தனை பாக்கெட் 6 பாக்கெட்னா 6 பாக்கெட்டு கொடுத்துட்டு இங்கே ப்ராசஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இங்கே மொபைல் நம்பர் கொடுத்து ஆல்ரெடி வெரிஃபை பண்ணதுனால அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் ஓடிபி ஒன்று போகும். ஸோ அந்த ஓடிபி வாங்கி போடணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இங்கே ஸ்கிப்புன்னு ஒன்று இருக்குது. இந்த ஸ்கிப்பை கொடுத்துருங்க. ஸ்கிப்பை கொடுத்துட்டிங்க அப்படின்னா டேரெக்டாக அங்கே 25 டேஸ்க்கு நம்ம இங்கே டிஹெச்ஆரை வந்து பதிவு பண்ணிட்டு தான் இங்கே காமிக்கும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஏஎன்சிக்கு. நான் வந்து அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்னு வந்துருச்சு. நான் அடுத்தது வந்து பிஎன்சிக்கு எப்படி டிஹெச்ஆர் போடுறதுங்கிறது காமிக்கிறேன். லாக்டேட்டிங் மதர், இங்கே லாக்டேட்டிங் மதரை இங்கே கிளிக் பண்ணிக்கலாம். இங்கே கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நிவேதான் இருக்குது. நிவேதான் இருக்குது. இங்கே சைடில் பாருங்கள் டிஹெச்ஆர் ப்ளூ கலர் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். இவங்களுக்கும் மொபைல் நம்பர் இன்னும் வெரிஃபை ஆகலைங்கிறது இருக்குது. இங்கே ஸ்கிப்பு கொடுத்துருங்க. இங்கே பாருங்கள் பெனிஃபிஷரி ஃபோட்டோ இஸ் நாட் கேப்சர் அண்ட் இகேஓ இஸ் பெண்டிங்னு வருது. இங்கேயும் ஸ்கிப்பு கொடுத்துருங்க. ஸ்கிப்பு கொடுத்ததுக்கப்புறம் இங்கே 25 டேஸ் கொடுத்துட்டு இங்கே எத்தனை பாக்கெட் கொடுக்குறீங்களோ அத்தனை பாக்கெட்டை இங்கே போட்டுட்டு நம்ம இங்கே ப்ராசஸ் கொடுத்துருங்க. ஓகேங்களா? இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாருங்கள் இவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா 25 டேஸ் இங்கே போட்டுட்டோம், என்ன தேதியில் போட்டுக்கோங்கிறது நமக்கு இங்கே காமிச்சிடும். காமிச்சதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்னு இது வந்ததுக்கப்புறம் தான் நம்ம ரெண்டாவதாக இருக்கக்கூடிய நம்ம பெனிஃபிஷரிக்கு அப்டேட் பண்ண முடியும். அகிலா ஸ்ரீ சுப்ரமணியங்கிறதுக்கு நம்ம டிஹெச்ஆர் அப்டேட் பண்ண போகிறோம். பாருங்கள் டிஹெச்ஆர் இதை கிளிக் பண்ணுறோம். இங்கே ஆல்ரெடி மொபைல் வெரிஃபிகேஷன் பண்ணியதுனால டேரெக்டாக பெனிஃபிஷரி ஃபோட்டோ இஸ் நாட் கேப்சர் அண்ட் இகேஓ இஸ் பெண்டிங்னு வருது. ஸோ இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணதுக்கப்புறம் இங்கே 25 டேஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நம்ம எத்தனை பாக்கெட் கொடுத்துருக்கோமோ அத்தனை பாக்கெட்டை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ப்ராசஸ் கொடுங்க. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே ப்ராசஸ் கொடுக்கும்போது ரிக்வெஸ்ட் ஓடிபின்னு வரும். ஸோ இந்த ஓடிபிக்கு இல்லை, இங்கே மேலே பாருங்கள் ஸ்கிப்புன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்கிப்புங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி நம்ம இவங்களுக்கு டிஹெச்ஆர் 25 நாளைக்கு நம்ம பதிவு பண்ணிடலாம். ஓகேங்களா? இவங்களுக்கும் பேர் என்ன தேதியில் கொடுத்துரும் எவ்வளோ கொடுத்துருக்கோங்கிறது டீட்டெயில் வந்துடும். இந்த டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம பிஎன்சிக்கும் டிஹெச்ஆர் 25 நாளைக்கு போட்டாச்சு. அடுத்தது பேக் வந்துட்டேன். இப்போ இங்கே பாருங்கள் 6 months to 3 yearsக்கு நம்ம டிஹெச்ஆர் போட போகிறோம். ஸோ இங்கே பாருங்கள் நமக்கு டீட்டெயில் எல்லாமே வந்துடும். இப்போ இங்கே பாருங்கள் அருவின்னு இருக்குது. இந்த குழந்தைக்கு நம்ம 25 டேஸ் டிஹெச்ஆர் போட போகிறோம். இங்கே பாருங்கள் டிஹெச்ஆருங்கிற சைடில் இருக்கிற டிஹெச்ஆர் ப்ளூ கலரில் இருக்கிறத நம்ம இங்கே கிளிக் பண்ண போகிறோம். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் பெனிஃபிஷரி பேரண்ட் கார்டியன் ஃபோட்டோ இஸ் நாட் கேப்சர் அண்ட் இகேஓ இஸ் பெண்டிங். ஸோ இப்போ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு பெனிஃபிஷரியோட ஃபோட்டோவை கேப்சர் பண்ண சொல்லி கேட்டிருக்குது. முன்னே ஏஎன்சி பிஎன்சிக்கும் பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷரியோட ஃபோட்டோவே கேப்சர் பண்ண சொல்லும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட் இல்லைனா கார்டியனோட ஃபோட்டோ வந்து கேப்சர் பண்ணலன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இகேஓஐசியும் பெண்டிங்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம கீழே பாருங்கள் ஸ்கிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்கிப் ஆப்ஷனை இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இவங்களுக்கும் 25 டேஸ் இங்கே கிளிக் பண்ணிவிட்டு எத்தனை பாக்கெட் கொடுக்குறீங்க அப்படிங்கிறத நம்ம இங்கே கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ப்ராசஸ்ங்கிறத கொடுத்துடலாம். கொடுத்தோன்னே அவங்களுக்கு ஓடிபி ஒன்று போகும். இங்கே ரிக்வஸ்ட் ஓடிபிங்கிறத கொடுத்தீங்கன்னா அங்கே ஓடிபி போகும். ஸோ அது பண்ண வேணாம். அதுக்கு மேலே பாருங்கள் ஸ்கிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்கிப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஹெச்ஆர் 25 நாளைக்கு இவங்களுக்கும் பதிவாயிரும். ஸோ இதே மாதிரியே தான் பாருங்கள் அருவிக்கு இங்கே டேட் வந்துருச்சு. 25 டேஸ் டிஹெச்ஆர் போட்டதாக வந்துருச்சு. இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் டீட்டெயில் சக்ஸஸ்ஃபுல்லி அப்டேட்னு வந்துருச்சு. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம பெனிஃபிஷரியோட இகேஒய்சியும் பெனிஃபிஷரியோட ஃபோட்டோவும் அப்டேட் பண்ணலைனாலுமே நமக்கு இந்த ஸ்கிப் மெத்தடை யூஸ் பண்ணி இந்த டிஹெச்ஆர் என்ட்ரியை 25 நாளைக்கு எல்லா பெனிஃபிஷரிக்குமே நம்ம ஏஎன்சி பிஎன்சி 6 months to 2 years வரைக்கும் இருக்கிற குழந்தைங்களுக்கு அப்டேட் பண்ண முடியும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி எல்லாருமே டிஹெச்ஆரை அப்டேட் பண்ணிடுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டு சந்தேகங்கள் இருந்ததுன்னா அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு தெளிவான கமெண்ட், தெளிவான சந்தேகங்களுக்கு உண்டான தெளிவான விளக்க உரை கொடுக்கப்படும். தேங்க்யூ.